38 வருடங்கள் ஒரே படுக்கை, ஒரே இடம், ஒரே வேதனை. பெதஸ்தா குளத்தருகே ஒரு மனிதன் படுத்திருந்தான். நடக்க முடியாதவன், உதவி செய்ய யாருமில்லாதவன். அந்த குளத்தில் சில நேரங்களில் தண்ணீர் அசையும். முதலில் இறங்குகிறவன் சுகமடைவான் என்று மக்கள் நம்பினர். ஆனால் அவனுக்கு ஒரே பிரச்சனை. தண்ணீர் அசையும்போது என்னை தூக்கிவிட யாருமில்லையே. ஒவ்வொரு முறையும் மற்றவர்கள் அவனை தாண்டி ஓடுவார்கள், சுகம் பெறுவார்கள். ஆனா அவன் மட்டும் அதே படுக்கை. அந்த நாளில் இயேசு அந்த இடத்துக்கு வந்தார். பல நோயாளிகள் இருந்தாலும் இயேசு அவனை கவனித்தார். அவன் வேதனையை அறிந்தார். இயேசு கேட்டார், சுகமடைய விரும்புகிறாயா? அவன் கோபப்படல, புகார் சொல்லல. மெதுவாக சொன்னான், ஆண்டவரே, நீர் அசையும்போது என்னை குளத்திற்குள் தூக்கிவிட எனக்கு யாருமில்லை. நான் வருவதற்குள் வேறொருவன் முன்னாடியே இறங்கிடுறான். அப்போ இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அது மருந்தில்லை, அது மந்திரமில்லை, அது அதிகாரத்தோடு சொன்ன வார்த்தை. எழுந்து உன் படுக்கையை எடுத்து நட. அந்த நொடியே 38 வருடங்கள் செய்ய முடியாதது நடந்தது. அவன் கால்களுக்கு பலம் வந்தது, எலும்புகள் உறுதியானது, நரம்புகள் உயிர் பெற்றது. அவன் மெதுவாக எழுந்தான், படுக்கையை தூக்கினான், முதல் முறையாக நடந்தான். அந்த இடத்திலிருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். அவன் கண்களில் கண்ணீர், அவன் மனசில் நன்றி. 38 வருட சங்கிலி ஒரே வார்த்தையால் உடைந்தது. முடிவுச் செய்தி, எண்டிங் பஞ்ச். மனிதர்கள் உதவாத இடத்திலும், காலம் எவ்வளவு நீண்டிருந்தாலும் இயேசுவின் ஒரு வார்த்தை போதும். அவர் சொன்னால் எழுதல்